வணக்கம் மாணவர்களே, நீங்கள் பயணம் செய்யும் நேரத்திலும், விட்டு பணிகளை செய்யும் நேரத்திலும், ஓய்வு நேரத்திலும், எந்த பாடத்தை ஒலி வழியாக கேட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகலாம். மாணவர்கள், பணிக்கு செல்பவர்கள், இல்லத்தரசிகள் மற்றும் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் ஏற்ற வகையில் இந்த வினா விடை பயிற்சி உருவாக்கப்பட்டுள்ளது. வாகனம் ஓட்டுபவர்கள் திரையை பார்க்க வேண்டாம், பாதுகாப்பாட் ஒலியை மட்டும் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். தினமும் சிறிது நேரம் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்குங்கள். சதுர்முண்டன் எடுடெக் வழங்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள். இப்போது பாடத்தை தொடங்கலாம். இன்றைய சிவிக்ஸ் பாடம் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. லெவல் 3. ஒவ்வொரு வினாவையும் கவனமாக கேளுங்கள். விடை காண்பிக்கப்படுவதற்கு முன்பு நீங்களே பதில் சொல்ல முயற்சி செய்யுங்கள். வினா 1. இந்தியாவில் நடைமுறையில் உள்ள 2 வகை அரசாங்கங்கள் யாவை? சரியான விடை மத்திய அரசு மற்றும் மாநில அரசு. வினா 2. இந்தியாவில் எத்தனை மாநில அரசாங்கங்கள் செயல்படுகின்றன? சரியான விடை இந்தியாவில் 28 மாநில அரசாங்கங்கள் செயல்படுகின்றன. வினா 3. ஒவ்வொரு மாநிலமும் நிர்வாகம், சட்டமன்றம் மற்றும் ஆகியவற்றை கொண்டுள்ளது. சரியான விடை நீதித்துறை. வினா 4. மாநில நிர்வாகம் யாரால் மேற்கொள்ளப்படுகிறது? சரியான விடை மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையால் மேற்கொள்ளப்படுகிறது. வினா 5. மாநில அரசின் தலைவராக இருப்பவர் யார்? சரியான விடை மாநில ஆளுநர். வினா 6. மாநில ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? சரியான விடை இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். வினா 7. மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 8. ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? சரியான விடை 5 ஆண்டுகள். வினா 9. ஆளுநரை அவரது பதவிக்காலம் முடியும் முன்னரே பதவியிலிருந்து நீக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது? சரியான விடை குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது. வினா 10. மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க இயலுமா? சரியான விடை இயலாது. வினா 11. ஆளுநராக நியமிக்கப்பட தேவையான வயது வரம்பு என்ன? சரியான விடை 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். வினா 12. ஆளுநர் நியமனத்தின் போது குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் செயல்படுகிறார்? சரியான விடை மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின் பேரில் செயல்படுகிறார். வினா 13. ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவது உண்டா? சரியான விடை பொதுவாக நியமிக்கப்படுவது இல்லை. வினா 14. ஒரு மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி யார்? சரியான விடை ஆளுநர். வினா 15. மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களும் யாருடைய பெயரால் மேற்கொள்ளப்படுகின்றன?
சரியான விடை ஆளுநரின் பெயரால் மேற்கொள்ளப்படுகின்றன. வினா 16 முதலமைச்சரை நியமிப்பவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 17 மற்ற அமைச்சர்களை ஆளுநர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார்? சரியான விடை முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார். வினா 18 மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 19 எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்படுத்தப்படுகிறது? சரியான விடை சட்டப்பிரிவு 356. வினா 20 மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 21 மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? சரியான விடை ஆளுநரிடம் உள்ளது. வினா 22 சட்டமன்றத்தில் பண மசோதாவை யாருடைய ஒப்புதலுக்கு பின்னரே கொண்டுவர முடியும்? சரியான விடை ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே கொண்டுவர முடியும். வினா 23 சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத போது அவசர சட்டத்தை பிறப்பிப்பவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 24 சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்யும் அதிகாரம் கொண்டவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 25 மாநில சட்ட மேலவைக்கு ஆளுநர் பங்கு அளவிற்கு உறுப்பினர்களை நியமிக்கிறார். சரியான விடை 6 ஒரு பங்கு. வினா 26 மாநில அரசின் எதிர்பாரா செலவின நிதி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்? சரியான விடை ஆளுநரின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும். வினா 27 மாநிலத்தில் மத்திய அரசின் ஒரு முகவராக செயல்படுபவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 28 யாருடைய அறிக்கையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநிலத்தில் நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார்? சரியான விடை ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையில். வினா 29 சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமிப்பவர் யார்? சரியான விடை ஆளுநர். வினா 30 அமைச்சரவையின் தலைவர் யார்? சரியான விடை முதலமைச்சர். வினா 31 முதலமைச்சர் எப்போது பதவி விலக வேண்டும்? சரியான விடை சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை இழக்கும்போது அவர் பதவி விலகுதல் வேண்டும். வினா 32 முதலமைச்சர் பதவியேற்கும் போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டால் எத்தனை மாதத்திற்குள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்?
சரியான விடை 6 மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். வினா 33 மாநிலத்தின் தலைமை நிர்வாகி யார்? சரியான விடை முதலமைச்சர். வினா 34 மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பவர் யார்? சரியான விடை முதலமைச்சர். வினா 35 மாநில சட்டமன்றம் என்பது ஆளுநரையும் அல்லது அவைகளையும் கொண்டிருக்கும். சரியான விடை 1, 2. வினா 36 சட்டமன்றத்தின் மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை சட்டமன்ற மேலவை. வினா 37 சட்டமன்றத்தின் கீழவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை சட்டமன்ற பேரவை. வினா 38 ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கை எதை காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடாது? சரியான விடை 40 உறுப்பினர்களுக்கு குறையாமலும் அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 1/3 பங்கிற்கு மிகாமலும் இருத்தல் வேண்டும். வினா 39 சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? சரியான விடை மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். வினா 40 சட்டமன்ற மேலவைக்கு மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? சரியான விடை 1/3 பங்கு உறுப்பினர்கள். வினா 41 சட்டமன்ற மேலவைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களால் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? சரியான விடை 1/3 பங்கு உறுப்பினர்கள். வினா 42 பட்டதாரிகளால் சட்டமன்ற மேலவைக்கு எத்தனை பங்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? சரியான விடை 12 பங்கு உறுப்பினர்கள். வினா 43 சட்டமன்ற மேலவை ஒரு அவையாகும். சரியான விடை நிலையான. வினா 44 சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவர்? சரியான விடை 1/3 பங்கு உறுப்பினர்கள். வினா 45 சட்டமன்ற மேலவை உறுப்பினரின் பதவிக்காலம் என்ன? சரியான விடை 6 ஆண்டுகள். வினா 46 சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட தேவையான வயது வரம்பு என்ன? சரியான விடை 30 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். வினா 47 சட்டமன்ற மேலவையின் தலைமை அலுவலர் யார்? சரியான விடை அவை தலைவர். வினா 48 மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? சரியான விடை சட்டமன்ற உறுப்பினர்கள் MLA. வினா 49 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது என்ன?
சரியான விடை 25 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். வினா 50 எந்த கட்சியையும் சாராத ஒரு வேட்பாளர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? சரியான விடை சுயேட்சை வேட்பாளர். வினா 51 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது என்ன? சரியான விடை 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்கலாம். வினா 52 அரசியலமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு? சரியான விடை 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் 500 உறுப்பினர்களுக்கு மேலாகவும் இருத்தல் கூடாது. வினா 53 சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன? சரியான விடை 5 ஆண்டுகள். வினா 54 சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் யார்? சரியான விடை சபாநாயகர். வினா 55 தற்போது இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் சட்டமன்ற மேலவை நடைமுறையில் உள்ளது? சரியான விடை 6 மாநிலங்களில். வினா 56 சட்டமன்ற மேலவை உள்ள மாநிலங்கள் யாவை? சரியான விடை பீகார், உத்திரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா. வினா 57 தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? சரியான விடை 234 சட்டமன்ற தொகுதிகள். வினா 58 தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க தேவையான இடங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சரியான விடை 118க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். வினா 59 சட்டமன்றம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூடும்? சரியான விடை 2 அல்லது 3 முறை கூடும். வினா 60 மாநில அமைச்சரவை யாருக்கு பொறுப்புள்ளதாகவும் மற்றும் பதில் அளிக்கவும் கடமைப்பட்டுள்ளது? சரியான விடை சட்டமன்றத்திற்கு பொறுப்புள்ளது. வினா 61 அமைச்சரவையின் செயல்பாடுகளில் திருப்தி ஏற்படவில்லை என்றால் சட்டமன்றம் என்ன தீர்மானத்தை இயற்றி அமைச்சரவையை நீக்கலாம்? சரியான விடை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இயற்றி நீக்கலாம். வினா 62 சட்டமன்றத்தின் அனுமதி இல்லாமல் மாநில அரசாங்கம் வரியினை விதிக்கவோ அதிகரிக்கவோ குறைக்கவோ இயலுமா? சரியான விடை இயலாது. வினா 63 சட்டமன்றத்தில் ஒரு மசோதா சட்டமாவதற்கான இறுதி படிநிலை என்ன? சரியான விடை மசோதா ஆளுநரின் ஒப்புதலுடன் சட்டமாகிறது. வினா 64 சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 1829. வினா 65 குழந்தை திருமண தடுப்பு சட்டம் சாரதா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 1929.
வினா 66 விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 1856. வினா 67 1956ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்து வாரிசு உரிமை சட்டம் பெண்களுக்கு எந்த உரிமையை வழங்கியது? சரியான விடை பெற்றோர்களின் சொத்தில் மகளுக்கு சொத்துரிமையை உறுதி செய்தது. வினா 68 கூட்டு குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கும் சட்ட திருத்தத்தை தமிழ்நாட்டு சட்டமன்றம் எப்போது நிறைவேற்றியது? சரியான விடை 1989ஆம் ஆண்டு. வினா 69 1989 இந்து வாரிசுரிமை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார்? சரியான விடை கலைஞர் மு. கருணாநிதி. வினா 70 தேசிய அளவில் பெண்களுக்கு கூட்டு குடும்ப சொத்தில் சம உரிமை வழங்கும் திருத்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? சரியான விடை 2005. வினா 71 மாநிலத்தில் உயரிய நீதி அமைப்பாக விளங்குவது எது? சரியான விடை உயர் நீதிமன்றம். வினா 72 உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? சரியான விடை குடியரசுத் தலைவர். வினா 73 உயர் நீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதிகளில் ஒன்று யாது? சரியான விடை இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் அல்லது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும். வினா 74 உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? சரியான விடை 62 வயது. வினா 75 அடிப்படை உரிமைகளை வலியுறுத்த உயர் நீதிமன்றம் பிறப்பிக்கும் நீதி பேராணைகளில் சிலவற்றை கூறுக. சரியான விடை ஆட்கொணர்வு, தகுதி முறை வினவும், தடை உறுத்தும், கட்டளையிடும், ஆவணங்களை தாக்கல் செய்ய வலியுறுத்தும் நீதி பேராணைகள். வினா 76 மாவட்ட நீதிபதிகள் யாரால் நியமிக்கப்படுகின்றனர்? சரியான விடை ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர். வினா 77 அரசியலமைப்பின் பாதுகாப்பு எதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது? சரியான விடை நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படுவதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது. அனைத்து வினாக்களும் நிறைவடைந்தன. நீங்கள் எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதில் அளித்தீர்கள் என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளும் சிறிய தகவலும் உங்கள் தேர்வு வெற்றிக்கான முக்கியமான படியாகும். இந்த பாடம் பயனுள்ளதாக இருந்தால் விருப்பம் தெரிவித்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பாடத்திற்கான நோட்ஸ் மற்றும் மற்ற பெனிஃபிட்ஸ் பெற sadurmundan.edu.com வெப்சைட்டில் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. உங்கள் மொபைல் தொடர்ந்து படிக்க sadurmundan edudeck மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நீங்கள் TNPSC தேர்வில் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். ஆல் தி பெஸ்ட். sadurmundan edudeck-உடன் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பாடத்தில்